பல்லவா டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் காஞ்சிபுரம். போட்டித் தேர்வாளர்களுக்கு வணக்கம். இப்போது பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு என்னென்னா, ஏற்கனவே இந்தியாவில் மின்சார உற்பத்தி பற்றி ஒரு பாடத்தொகுப்பில் பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் அனல் மின்சாரம் உற்பத்தி பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்த பாடத்தொகுப்பில் இந்தியாவில் சூரிய சக்தி மின்சார உற்பத்தி பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பாடத்தொகுப்பில் பார்க்குறது இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி, நீர் மின்சக்தி திட்டங்களை பற்றியும் நீர் மின் உற்பத்தி பற்றியும் பார்க்க போகிறோம். இந்தியாவில் 2023 நீர்மின் திட்டங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்துடைய அளவு 42,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. 42,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. எப்போ? 2023. சிறிய நீர்மின் திட்டங்கள், பெரிய நீர்மின் திட்டங்கள்னு இருக்குது. நீர்மின் திட்டங்களை பல வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் கிளாஸிஃபிகேஷனில் சிறிய மீன் திட்டங்களுடைய உற்பத்தி, பெரிய நீர்மின் திட்டங்கள் உற்பத்தி ரெண்டும் சேர்ந்து 42,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. 2025 அது 52,000 மெகாவாட் மின்சாரமாக உற்பத்தி செய்யப்படுது. இப்போ 2025 ஜூன் மாதத்தில் இது மொத்த மின் உற்பத்தியில் 11.3% இருக்குது. 11.3% நீர் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுல லீடிங்காக உள்ள மாநிலங்கள் எது? அதிகமாக நீர் மின்சாரத்தை எந்த மாநிலம் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா உத்தரகண்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து தான் மகாராஷ்டிரம், ஆந்திரா, இமாச்சல பிரதேசம், குஜராத். இந்த மாநிலங்கள் தான் அதிகமாக நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. நீர் மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல உத்தரகண்ட், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது ஆந்திரா. இந்த மாநிலங்கள் தான் நீர் மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுது அப்படின்றாங்க. அப்புறம் இந்த நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது நீர் மின்சாரம் முதல்ல எங்கே உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா, டார்ஜிலிங், மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் என்ற மாவட்டத்தில் சித்திரப்பாங் அனல் நீர்மின் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நீர்மின் திட்டத்தை முதல்ல உற்பத்தி பண்ணாங்க. இது ஒரு சோதனை அடிப்படையில் பண்ணுது. இது பொது பயன்பாட்டு கிடையாது. அது இந்தியாவுடைய மிக பழமையான நீர்மின் திட்டம் எதுனா மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் சித்திரப்பாங் நீர்மின் திட்டம் தான் இந்தியாவுடைய பழமையான நீர்மின் திட்டம். இது 1897 தொடங்கப்பட்ட ஒரு நீர்மின் திட்டம். இந்தியாவுடைய முதல் நீர்மின் திட்டம் எது அப்படின்னு கேட்டால் சிவசமுத்திர நீர்மின் திட்டம். இது காவிரி ஆற்றுல காவிரி ஆற்று நீர்வீழ்ச்சியில் இது இருக்குது. இந்த நீர்மின் திட்டத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் தான் கோலார் தங்க வயலினுடைய பயன்பாட்டுக்காக மின்சாரத்தை அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அப்போ அதனால் இந்தியாவுடைய முதல் நீர்மின் திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவசமுத்திரம் நீர்மின் திட்டம். இந்தியாவுடைய மிக பழமையான நீர்மின் திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா சித்திரப்பாங் நீர்மின் திட்டம், டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்கால். சித்திரப்பாங் நீர்மின் திட்டம் 1897 ஆரம்பித்தாங்க. சிவசமுத்திரம் சிவசமுத்திரம் நீர்மின் திட்டம் 1902 ஆரம்பித்தாங்க. அப்படின்ற விவரத்தை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது இல்லாமல் முக்கியமாக அந்த நீர்மின் திட்டங்களை வகைப்படுத்துகிறாங்க. எந்த மாதிரியான நீர்மின் எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்கன்னா, அதாவது 500 மெகாவாட் இருக்கிற நீர்மின் திட்டங்களை மெகா நீர்மின் திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 25 மெகாவாட்லேருந்து 500 மெகாவாட் மின்சக்தி கொண்ட நீர்மின் திட்டங்களை பெரிய நீர்மின் திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 மெகாவாட்டுக்கு குறைவாக இருக்கிற 2 மெகாவாட்லேருந்து 25 மெகாவாட்டுக்குள்ளே இருக்கிற நீர்மின் திட்டங்களில் சிறிய மீன் திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறு நீர்மின் திட்டம்னு சொல்கிறாங்க. அப்புறம் குறு நீர்மின் திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் அதில் இருக்குது. அதாவது குறு நீர்மின் திட்டம்னா 100 கிலோவாட் மின்சாரத்துக்கு குறைவாக உற்பத்தி பண்ணக்கூடிய நீர்மின் திட்டங்கள் குறு நீர்மின் திட்டம். சிறு நீர்மின் திட்டம் 101 கிலோவாட் மின்சாரத்துலேருந்து 2 மெகாவாட் மின்சாரம் வரையும் உற்பத்தி பண்ணுறது மினி நீர்மின் திட்டம்.
ஸ்மால் நீர்மின் திட்டம் அப்படின்னா வந்து 2 மெகாவாட்லேருந்து 25 மெகாவாட் வரை உற்பத்தி பண்ணுறது சிறு மின் திட்டம். பெரிய மின் லார்ஜ் நீர்மின் திட்டம்னா வந்து 25லேருந்து 500 மெகாவாட் வரையும் லார்ஜு. மெகா நீர்மின் திட்டம்னா 500க்கு மேலே இருக்கிறது மெகா நீர்மின் திட்டம் அப்படின்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போது சுதந்திரத்துக்கு முன்னே இந்தியாவில் மின்சாரத்தினுடைய தேவையை 53% தேவையை நீர்மின் திட்டங்கள் மூலம் பெறப்பட்ட மின்சாரம் தான் பூர்த்தி செய்தது. ஆனால் இப்போது நீர் மின்சாரம் மொத்த மின்சார தேவையில் எவ்வளோ சதவீதம் பூர்த்தினா 11.3% தான் இப்போது. ஆனால் சுதந்திரம் போது 53% மின்சாரத்தை நீர்மின் திட்டங்கள் மூலம் தான் பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே 5வது பெரிய நாடு. இந்தியாவிலேயே 5வது பெரிய நாடு. இந்தியாவில் இருக்கிற மொத்த நீர்மின் திட்டங்கள் எவ்வளோன்னா 197 நீர்மின் திட்டங்கள் இந்தியாவில் சின்னதும் பெருசுமா 197 நீர்மின் திட்டங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்மளுக்கு வந்து நீர்மின் திட்டங்களில் முக்கியமாக பார்த்தது என்ன பார்க்குறோம்னா வந்து முதல் நீர்மின் திட்டம் எது, பழமையான நீர்மின் திட்டம் எது, இந்தியாவில் மொத்தம் வந்து நீர்மின் திட்டங்கள் எத்தனை இருக்குது. இந்தியாவில் மொத்தம் இருக்கிற நீர்மின் திட்டங்கள் 197. பழமையான நீர்மின் திட்டம்னா சித்திரப்பாங்கு நீர்மின் திட்டம். முதல் நீர்மின் திட்டம்னா வந்து சிவசமுத்திர நீர்மின் திட்டம். அதுக்கப்புறம் வந்து நீர்மின் திட்டங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. மெகா நீர்மின் திட்டம் வகைப்படுத்துகிறாங்க, லார்ஜ் மீன் திட்டம்னு வகைப்படுத்துகிறாங்க, ஸ்மால் நீர்மின் திட்டம்னு வகைப்படுத்துகிறாங்க, மினி நீர்மின் திட்டம்னு வகைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ நீர்மின் திட்டம்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ நீர்மின் தொட்டி வகைப்பாடு பார்க்குறாங்க. இதில் எந்த பகுதியில் நீர் மின்சாரம் அதிகமாக எடுக்கப்படுது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, பிரம்மபுத்திரா படுகையிலையா, அதுக்கப்புறம் சிந்து கங்கை பேசின்லையா அல்லது தென்னிந்தியாவிலையா அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மபுத்திரா பேசினில் 66 ஜிகாவாட் நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அப்புறம் சிந்து பேசிஸில் 34 ஜிகாவாட்டு, கங்கா பேசினில் 21 ஜிகாவாட்டு, சவுத் இந்தியாவில் 24 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க. பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி வாய்ப்பு, நீர்மின் திட்டத்தை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு முதல்ல எங்கே இருக்குதுன்னா பிரம்மபுத்திரா பேசினில் இருக்குது. 2வது எங்கே இருக்குன்னா சிந்து பேசினில் இருக்குது. 3வது கங்கை பேசினில் இருக்குது. 4வது தென்னிந்தியாவில் இருக்குது அப்படின்ற விவரத்தை நம்ம இதில் பார்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இதுதான் வந்து நீர்மின் திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது போட்டித் தேர்வாளருக்கு மிகவும் பயனுள்ள முறையில் அமையும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.